ஆண்டிப்பட்டி ஏத்தக்கோவில் சாலையில் உள்ள டைமண்ட் வித்யாலயா பள்ளியின் 13வது ஆண்டு விழா அசுரா 26 என்ற தலைப்பில் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. பள்ளி தாளாளர் டைமண்ட் பாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தேனி மாவட்ட பள்ளி கல்வித்துறை கண்காணிப்பாளர் பாலமுருகன், தொழிலதிபர் மதன்குமார், சீனிவாசன், திண்டுக்கல் ஏபிசி பாலிடெக்னிக் சேர்மன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி மேலாண்மை இயக்குநர் கபில் மற்றும் பள்ளி கல்வி இயக்குநர் டாக்டர் ஸ்ரீவாகினி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை ஹேமலதா ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் துவக்க வகுப்பு படிக்கும் சின்னஞ்சிறு மழலை குழந்தைகள் முதல் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர் வரை வண்ணமயமான உடையணிந்து மனதை மயக்கும் திரைப்பாடல்களுக்கு இரவு மின்னொலியில் நடனமாடி அசத்தியது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் தனித்தனியாகவும் குழுவாகவும் தங்களது தனித்திறமைகளை நிரூபிக்கும் வகையில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல்வேறு தலைப்பில் பேசியதும் நாடகமாக நடித்து காட்டியதும் பார்வையாளர்களின் பாராட்டுகளை பெற்றது. விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உன்னை பிடிக்கலா மன்றாடிட Open the door, my dear children. I'm your mother. Next, I would like to invite Mataram. ஆண்டிப்பட்டி பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு இடையேயான கலை விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கல்லூரி குழும தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் பிரசன்ன வெங்கடேசன், ரேணுகா மோகன், சுதா மீனாட்சி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக மேரி மாதா கல்லூரி முதல்வர் முனைவர் ஐசக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக கல்லூரி முதல்வர் முனைவர் அருள்குமார் வரவேற்புரை வழங்கினார். விழாவில் மாணவ மாணவிகளின் குழு நடனம், பாட்டு போட்டி, ஊமை நாடகம், தொழில் திறன், வினாடி வினா, கழிவுகளிலிருந்து கலைப்பொருட்கள் செய்தல், புகைப்பட திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த 27 கல்லூரிகளில் இருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மேரி மாதா கல்லூரி முதல்வர் ஐசக் பரிசுகளை வழங்கினார். இதில் உசிலம்பட்டை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி முதலிடத்தையும், மேரி மாதா கலை அறிவியல் கல்லூரி 2ஆம் இடத்தையும், ஜெயராஜ் அன்னபாகியம் மகளிர் கல்லூரி 3வது இடத்தையும் பிடித்தன. விழாவிற்கான ஏற்பாடுகளை மேலாண்மை துறை தலைவர் வேல்முருகன், கம்ப்யூட்டர் பயன்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் உமா மகேஸ்வரி, கல்லூரி மேலாளர் நாகேந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 17வது வார்டு பகுதியில் நகர மகளிரணி செயலாளர் ஜெயஸ்ரீ செல்வகுமார் ஏற்பாட்டில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்கள் 200க்கும் மேற்பட்டோருக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர், ஃபேன், குக்கர், அரிசி, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
இதில் நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், சக்திவேல், நல்லி மதிவாணன், நகர அம்மா பேரவை செயலாளர் உதயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் நகர அதிமுக நிர்வாகிகள் லோகு, ஏழுமலை, தனலட்சுமி, கௌதம், திவ்யா, தனலட்சுமி, மேகலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக இந்து மகாசபா சார்பில் கொங்கு மண்டல செயற்குழு கூட்டம் காலை 10 மணிக்கு ஈரோடு மாவட்டம் சக்தி நகர் அரிமசங்கம் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஈரோடு மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் தலைமை தாங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி ஜெயந்த் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்வில் டாக்டர் MD ராஜா நிறுவன தலைவர் சிறப்புரையாற்றினார். கொங்கு மண்டலத்தின் செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்துவது, எதிர்கால செயல் திட்டங்கள், அமைப்பு விரிவாக்கம், சமூக மற்றும் பண்பாட்டு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் மண்டல அளவில் கட்சியின் ஒருங்கிணைந்த பணிகளை சீரமைத்து வரும் காலகட்ட அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளுக்கான வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறும் கொங்கு மண்டல செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளை நிலை நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தலைமையின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த கூட்டம் கொங்கு மண்டலத்தில் தமிழக இந்து மகா சபாவின் செயல்பாடுகளை புதிய வேகத்துடன் முன்னெடுக்க முக்கியமானதாக இருக்கும் என வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முக்கியமான ஒரு பூஜைக்குரிய ஒரு முக்கிய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா பெருநகர் இளநகர் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய கவுன்சிலர் தயாளன், ஊராட்சி மன்ற தலைவர் மங்கள கௌரி, வடிவேல் ஆகியோர் பெருநகர் பேருந்து நிலையத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புடன் அன்னதானம் வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்க என கோஷமிட்டனர். தொடர்ந்து இளநகர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மோகன்தாஸ் பொதுமக்களுக்கு அன்னதானம், இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் ராமச்சந்திரன், நாகராஜன், தினகர், தமிழ்ச்செல்வன் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் திமுக நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கி முதலமைச்சர் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினர். தெற்கு மாவட்டம் அச்சரப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் கீழாமூர், ஆலப்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா, நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் தம்பு தலைமை தாங்கி பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் சிவபெருமான், பிரேம்ராஜ், மணி, முருகதாஸ், இளைஞரணி மணி, சிவகுமார், லக்ஷ்மணன், தேவேந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மாவட்டம் பவுஞ்சூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் ரத்த தான முகாம் மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் சதீஷ்குமார் மற்றும் வட்டார மருத்துவர் கங்காதரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு ரத்த தான முகாமை தொடங்கி வைத்து ரத்த தானம் வழங்கிய இளைஞர்களுக்கு ரத்தம் கொடுத்ததற்கான சான்றிதழ்களை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமில் பவுஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். இந்த ரத்தமானது செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு பொதுமக்களின் தேவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நான் அங்கே பிளட் எடுக்க காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு சாய்கார்டன் மற்றும் சேர்காடு பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் ஆணைக்கிணங்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. பேரூராட்சி மன்ற உறுப்பினர் டாக்டர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள், அன்னதானம் மற்றும் பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் வெங்கடேசன் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிருக்கு 2000 ரூபாயும், மாணவர்களுக்கு லேப்டாப் மற்றும் பல்வேறு திட்டங்களையும் செய்து வருகிறார். வாலாஜாபாத் மக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிரமப்பட்டு பல்வேறு வருடங்களாக ஆளாகி வந்தனர். அவர்களின் கனவை நினைவாக்கி புறவழிச்சாலையை அமைத்துக் கொடுத்து வாலாஜாபாத் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கருத்தை வலுப்படுத்தும் வகையில் மாவட்ட செயலாளர் சுந்தர் பல்வேறு திட்டங்களை செய்து தந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மேலும் தொடர்ந்து தமிழகத்தில் நல்லாட்சி தொடர, நல்ல திட்டங்கள் தொடர உதயசூரியன் சின்னத்திற்கு பொதுமக்களாகிய நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இப்பகுதியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டவுடன் நான் தீர்த்து தருகிறேன். ஆகையால் மீண்டும் திமுக ஆட்சி அமைய பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என உங்களை கேட்டுக் கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கோபி, நமச்சிவாயம், மோகன், மனோகரன், முருகன், வெங்கடேசன், மணி, செல்வம், சங்கர், ரமேஷ், ராஜேஷ், பிரேம், உஷா, ராஜி, யுவராணி, மும்தாஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் சுந்தர் வழிகாட்டுதலின்படி ஒன்றிய செயலாளர் முன்னிலையில் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றியம், ஊத்துக்காடு கிளைக்கழகம் பாக எண் 74, 75, 76 ஆகிய 3 பூத்துகளில் வெல்லும் மகளிர் படை பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குமரன் தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளையும் மக்கள் பயன்பெறும் வகையிலும் ஆட்சி நடைபெறுகிறது என திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு திட்டங்களையும் எடுத்து விளக்கமாக கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நிகழ்வில் கிளைக்கழக செயலாளர் ஸ்ரீதரன், சேஷசயனம், முனிராஜ், ரீட்டா, இளையராஜா, பாஸ்கரன் மற்றும் 3 பூத்துகளில் மகளிர் படை நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லா வசதியும் பசங்களுக்கு செய்கிறாரு. அதோட போக்குவரத்துக்கு பஸ் அனுப்பியிருக்கிறாரு. வயசானவங்களுக்கு நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது. ரேஷன் கடையில இருந்து வீட்டாண்ட வந்து ரேஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் சாலின் தான் பெண் திட்டத்தை உருவாக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கான கல்வி யாரோ தர சலுகை இல்லை, அது அந்த குழந்தையோட பிறப்புரிமை. காலையில் வேலைக்கு போகிற செங்கல்பட்டு
மாவட்டம் மதுராந்தகம் ஏரி காத்த கோதண்டராமர் திருக்கோவிலில் மாசிமக தெப்ப உற்சவ திருவிழா நடைபெற்றது. அருள்மிகு கோதண்டராமருக்கு காலையில் திருமஞ்சனமும் மாலையில் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. பின்னர் இரவு கோவிலின் வளாகத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளிய உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கோதண்டராமர் ஸ்ரீ ராம புஷ்கரணியில் தெப்ப உற்சவ வைபவம் நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் செயல் அலுவலர் மேகவண்ணன், அறங்காவலர் குழு தலைவர் குமார் மற்றும் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதி பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் அருகே களத்தூர், அண்ணங்கால் ஓரத்தி, தின்னலூர், அனந்தமங்கலம் ஆகிய ஊராட்சிகளில் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடம், நியாய விலை கட்டிடம், சிமெண்ட் சாலைகள், ஊராட்சி மன்ற கட்டிடம், அங்கன்வாடி கட்டிடம், அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர், உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஓரத்தி கண்ணன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பு மற்றும் ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை மாநில தலைவர் நாகா ஆர் அரவிந்தன் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் தற்பொழுது நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் சமூக கூட்டமைப்பு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு முழு ஆதரவையும் வழங்குகிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு மக்களுக்கு திமுக கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் பொருட்டு தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி இமாலய வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் ஆட்சி கட்டிலில் அமர்வார். அதற்கு தேசிய தெலுங்கு சிறுபான்மையினர் கூட்டமைப்பு உடன் நிற்கும் என்று தெரிவித்தார். மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைப்படி நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எங்களுடைய கூட்டமைப்பு முழு ஆதரவை வழங்கி தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகிற மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான சிறு தானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பாக தயார் செய்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பாரம்பரிய உணவு பண்டங்களை பார்வையிட்டு உணவுகளை சுவைத்து பார்த்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலைச்செல்வன் மற்றும் மீனாட்சி, காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம், துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள், சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பசும்பொன் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாதத்தை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு மாசி மாத தீமிதி திருவிழா
அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாக தலைவர் கஜேந்திரன் தலைமையில் ஆலய தர்மகர்த்தா மகேந்திரன் மற்றும் துணைத் தலைவர்கள் அகிலன், ரகுராமன், செயலாளர் ஜெகன்மோகன், துணை செயலாளர் திவான்ராஜ், பொருளாளர் முத்துக்குமரன் உட்பட உபயதாரர்கள், பக்தர்கள், ஊர் பொதுமக்கள், ஆன்மீக நண்பர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். வெகு சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது. பிப்ரவரி 22ஆம் தேதியன்று தொடங்கிய மாசிமக திருவிழாவானது மார்ச் 4ஆம் தேதி வரை 11 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மாசி திருவிழாவில் 9ஆம் நாள் மார்ச் 2ஆம் தேதி காலை காளி வேடமிட்டு ஊர்வலமாக சென்று ஆசிர்வதித்து ஆலயம் வந்தடைந்து அங்கு முத்துமாரியம்மனாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மாலை பம்மல் சூரியம்மன் கோவிலில் இருந்து தீமிதி பக்தர்கள் அலகு குத்தி, தீச்சட்டி ஏந்தி, பம்பை, உடுக்கை, தாரை, தப்பட்டை, பேண்டு வாத்தியம் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு பம்மல் பசும்பொன் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தனர். அங்கு ஆலய வளாக திடலில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனை தரிசனம் செய்தனர். அன்று இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அடுத்த பல்லாவரத்தில் பல்லாவரம் முஸ்லிம் ஜமாத் சார்பில் ஈரான் அதிபர் அயத்துல்லா அலி கமேனியை படுகொலை செய்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்றனர். பல்லாவரம் ஜாமியா பள்ளிவாசலில் இருந்து பேரணியாக வந்த 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அமெரிக்காவிற்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்திய அரசு இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்க வேண்டும், மேலும் போரை உடனடியாக நிறுத்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை வலியுறுத்த வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக அமைதியை கெடுக்காது, இந்திய மக்கள் நாங்கள், அமெரிக்காவை கண்டிக்கின்றோம், அமெரிக்காவை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உட்கோட்ட காவல் நிலையங்களான திண்டிவனம், ரோசனை, ஒளக்கூர், வெள்ளிமேடுபேட்டை ஆகிய காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகளில் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட 650 கிலோ குட்கா பொருட்களை திண்டிவனம் 1வது குற்றவியல் நீதிபதி இளவரசி உத்தரவுப்படி அழிக்கும் பணி டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. திண்டிவனம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் துரை, கிராம நிர்வாக அலுவலர் அழகுவேல் ராஜா, சுகாதார ஆய்வாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலையில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் குட்கா பொருட்களை பாலித்தீன் கவர்களில் இருந்து பிரித்து பெரிய பள்ளம் தோண்டி அதில் கொட்டி பினாயில் ஊற்றி அழித்தனர். இதில் திண்டிவனம் காவல் ஆய்வாளர் ஆனந்தராசு, உதவி காவல் ஆய்வாளர்கள் ஆனந்தராசன், முருகானந்தம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். கொஞ்சம் எடுப்பா. பெரம்பலூர் மாவட்ட அனைத்து அரிமா சங்கங்களின் சார்பில் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் துவங்கிய பேரணியை தனியார் கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் வரதராஜன் மற்றும் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வெங்கடேசபுரம், ரோவர் வளைவு, சங்குப்பேட்டை கடைவீதி, பழைய பேருந்து நிலையம் மற்றும் காமராஜர் வளைவு வழியாக
எலம்பலூர் சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அருகில் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கண்தானம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா கலந்து கொண்டு பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியில் சென்று கருத்தரங்கிலும் கலந்து கொண்டனர். Nein, ich kriege Angst, die Hand, mir gehen dabei.